எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சின்ன வயசுல இருந்தே அம்மா எங்க கிட்ட உங்களுக்கு அப்பாவே இல்ல, உங்களுக்கு அம்மா அப்பா ரெண்டுமே நான் தானே சொல்லி சொல்லி தாங்க வளர்த்தாங்க. ஏன் அவரு நான் 3 வயசுல இருக்கப்பே போனாராம். ஆனா அவரு மூஞ்சி கூட எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. எதுவுமே தெரியாத வயசுலயே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. என்னைக்காச்சும் நாங்களா கேட்டாலும் எங்க அம்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்பா இல்ல, அம்மா நான் தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க மூஞ்சி கூட நாங்க பார்த்தது இல்லைங்க. ஏன் ஒரு போட்டோல கூட அவரை நான் பார்த்ததில்ல. அதனாலயோ என்னமோ சின்ன வயசுல இருந்து எனக்கு அவர் மேல ஒரு வெறுப்பு. எனக்கு அப்பாவே வேண்டான்ற ஒரு முடிவுல தான் இருந்தேன். ஆனா இத்தனை வருஷமா யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் திடீர்னு இப்படிதான் நம்மளோட அப்பான்னு தெரியறப்போ எப்படி இருக்கும் மாமா? அனிதா, என்ன இப்போ நீ என்ன சொன்ன? அப்போ அப்போ சூர்யாவோட அப்பா? ஆமா மாமா, எனக்கும் எனக்கும் கேக்குறப்போ அப்படிதான் ஷாக்கா இருந்துச்சு. அம்மா அவர்கிட்ட பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அவருதான் எங்களோட அப்பாவா? இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அனிதா, என்ன சொல்ற? ஆனா எப்படி அனிதா? நீ நல்லா கேட்டியா? உண்மையாவே அவர்தான் உன்னோட அப்பாவா? என்னாலுமே முதல்ல நம்ப முடியல மாமா. ஆனா அவரு அம்மா கிட்ட பேசினது, அம்மா கிட்ட கெஞ்சினது, அம்மா கோவமா பேசினது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் மாமா. காதால கேட்டேன். அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என் அம்மாவை பாப்பனா இல்ல இவ்வளவு நாளா நான் சும்மா ஒரு என்னால முடியலங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் அம்மா மூஞ்சி என்னால பார்க்க முடியல. அவங்க கிட்ட எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி எப்படி இருக்க சொல்றீங்க? என் அம்மா எப்படிங்க இருந்திருப்பாங்க? அப்ப கூட என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க, என் பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும், என் பிள்ளைங்களுக்கு நான் இருக்கேன், நீ இருக்கணும்னு அவசியமே இல்லை, எனக்கு துரோகம் பண்ணதோட நிறுத்திக்கோ, உன்னை நம்பி சாந்தி இருக்காங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணிடாதேன்னு. அப்ப கூட அம்மா அவங்கள பத்தி தாங்க பேசினாங்க. எனக்கு முடியல மாமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இத பத்தி அம்மா கிட்ட கேட்கவும் முடியல. அவங்க எங்களுக்கு இத பத்தி தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? என்ன பண்றது சொல்லுங்க? இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல, எனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு. இப்ப உங்ககிட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? என்ன முடிவு எடுக்கணும்? மாமா, மாமா. ஏய் அனிதா, ஏய் அனிதா, 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 அனிதா கண்ணு தர. அனிதா இங்க பாருமா. அனிதா, என்னடி ஆச்சு உனக்கு? திடீர்னு இப்படி மயங்கி விழுந்திருக்க. அனிதா, அனிதா, அத்த, அத்த, அனிதா இங்க பாரு. அனிதா என்ன பாருடி இப்படி. அனிதா இங்க பாருமா. அத்த, அத்த இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? என்னாச்சு? நல்லா தானே இருந்தா தம்பி, என்ன பாச்சு? என்ன மயங்கி இருக்கா? என்ன பாச்சு? அத நாங்க 2 பேரும் பேசிட்டே இருந்தோம். திடீர்னு பேசிட்டே இருக்கப்ப மயங்கி விழுந்துட்டா அத்த. என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கத்த. என்ன பாருங்களேன், என்ன பண்ணணும்? என்னப்பா சொல்றீங்க? மயங்கிட்டாளா? இருங்கப்பா, நான் இதோ உடனே போய் தண்ணி கொண்டு வரேன். அனிதா இங்க பாருடா. தம்பி இந்தாங்கப்பா, இந்த தண்ணியை கொஞ்சம் தெளிங்க, கண்ணு முழிக்கிறாளான்னு பாக்கலாம். கொடுங்க அத்த. அனிதா, அனிதா, என்ன இவ தண்ணி தெளிச்சு எந்திரிக்கல? என்னாச்சு தெரியலையே, என்னப்பா பண்றது? அத்த உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். நான் தூக்குறேன், வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அத்த. சரிங்கப்பா, வாங்க தூக்குங்க. அனிதா என்ன பாருடி, என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ அனிதா, இதே வேலையா போச்சு இல்ல உனக்கு? சரியா சாப்பிடுறதே இல்ல. ஷோ கடவுளே. அத வாங்க. வரேன்ப்பா. வசந்தி வீட பாத்துக்கோமா, நான் போயிட்டு வந்துடுறேன். அக்கா நீங்க போய் முதல்ல பிள்ளைய பாருங்க, போங்கக்கா. அனிதா
உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு, அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு. ஷாலினி, இந்தா காஃபி. தேங்க்ஸ்மா. என்னாச்சுடி, காலையிலே ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன், என்ன? எனக்கு கொஞ்சம் காசு வேணுமா. நான் தான் நேத்தே சொன்னல, இப்ப நான் போய் எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் இந்த அனு கிட்ட தான் கேட்டு வாங்கணுமா. அவளை பார்த்தாலே எனக்கு கோவமா வருதுமா. ஏண்டி, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட கேட்கறதுக்கு பயப்படுறேன். அண்ணா அண்ணிக்கிட்ட வாங்குறது தாண்டி கஷ்டம். அவங்க தான் நம்ம கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சட்டம்லாம் பேசுவாங்க. இவகிட்ட 2 வார்த்தை அதட்டி பேசினா தானா கொடுத்துட போறா. அதை விட்டுட்டு அவளுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கேன். இப்ப என்ன, உனக்கு காசு தானே வேணும், நான் வாங்கி தரேன். மா, அவ குடுப்பாளா? கணக்கு ஏதாச்சும் கேட்டானா? ஓ, மகாராணி நம்ம கிட்டே கணக்கு கேட்பாளா? அது எப்படி கேட்கறான் நானும் பாக்குறேன்டி. இப்ப என்ன, உனக்கு காசு தானே வேணும், நான் வாங்கி தரேன். என்ன சார், இன்னைக்கு ஜம்முன்னு ரெடியாகி வந்து நிக்கிறீங்க? 2 நாளா ஹாஸ்பிட்டல் போட போகாம வீட்ல இருந்தீங்க. அனு, அதுக்காக ஹாஸ்பிட்டலே போகாம இருக்க முடியுமா? அங்க எமர்ஜென்சிமா, இமீடியட்டா ஒரு ஆபரேஷன் பண்ணணும். அதான் நான் போனா தானே கரெக்டா இருக்கும். அதான் போயிட்டு ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகேவா? சரிங்க. அப்புறம் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. கரெக்டா சாப்பிடணும். அம்மா ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. இப்பதான் உனக்கு வாமிட் வரல, ஸ்டாப் ஆயிடுச்சுல, இனிமே எல்லாம் சாப்பிடலாம். ஓகே. அப்புறம் மறக்காம எல்லா டேப்லெட்ஸும் டைம்க்கு போட்டுரு. அப்புறம் நல்லா தண்ணி குடிக்கணும், புரியுதா? டாக்டரே, முடிஞ்சிச்சா இல்ல இன்னும் லிஸ்ட் இருக்கா? ஏய், என்னடி சொல்ற? இல்ல, இவ்ளோ நேரம் இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் லிஸ்ட் அடிக்கிட்டே போனீங்களே, அதான் கேக்குறேன். லிஸ்ட் முடிஞ்சதா இல்ல இன்னும் இருக்கான்னு கேக்குறேன். அனு, உன் நல்லதுக்கு சொன்னா வர வர கிண்டல் பண்றல்ல நீ. அனு, நான் சீரியஸா சொல்றேன், விளையாடக்கூடாது. டைம்க்கு எல்லாம் கரெக்டா எடுக்கணும். அப்புறம் மாடிப்படி நிறைய ஏறி இறங்காத. கீழே போனா கீழேயே இரு, புரியுதா? ம் ஏங்க, என்ன பண்றீங்க? ஏய், இருடி, என் பிள்ளைகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு கிளம்புறேன். ஓ, சரி சரி. பேசுங்க பேசுங்க. செல்லக்குட்டி, அப்பா சொல்றது என் தங்கத்துக்கு கேக்குது தானே? இங்க பாருடா, அப்பாக்கு ஒரு முக்கியமான வேலை, ஹாஸ்பிட்டல் உடனே கிளம்பி ஆகணும். அதனால இன்னைக்கு பாப்பா தான் அம்மாவை நல்லா பாத்துக்கணும். பாப்பாக்கு பசிக்குதுன்னா அம்மா கிட்ட நீ தான் கேட்கணும், அம்மா பசிக்குதுன்னு. அப்பதான் உங்க அம்மா உனக்கு சாப்பாடு கொடுப்பான், சரியா? நீ மறக்காம அம்மா கிட்ட கேட்கணும். அப்பதான் அம்மா சாப்பிடுவாங்க. அப்புறம் அம்மா கொடுக்குற ஜூஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே பாப்பா சாப்பிடணும். அம்மாவை பொறுப்பா பாத்துக்கோங்க. என்னங்க பண்றீங்க? ஏய், சும்மா இருடி, என் பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கேன், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? ஆமா, 3 மாச குழந்தைக்கு நீங்க பேசுறதெல்லாம் கேக்கும் பாருங்க. அதெல்லாம் என் பிள்ளைக்கு நல்லாவே கேக்கும்டி. ம். என்னங்க பண்றீங்க? என் பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தேன். அது தெரியுது, ஆனா எந்திரிங்க போதும். என்னாச்சானோ? இது ஒண்ணும் நம்ம ரூம் கிடையாது, எந்திரிங்க. உன் அம்மா கிடக்கா. என் பிள்ளைய கொஞ்சத்துக்கு கூட ரூம்ல தான் கொஞ்சணும்னு இருக்கா என்ன? எனக்கு எங்க தோணுதோ அங்க நான் கொஞ்சுவேன். இல்லடா தங்கம்? இங்க பாருமா, அங்க பாரு, 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்கன்னு பாரு. இவ 2வதா குழந்தை உண்டானாலும் உண்டானா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாத்தியாமா? ஏய், இது தாண்டி நமக்கு நல்ல சான்ஸ் பிரிக்கிறதுக்கு. இங்க பாரு, இவ குழந்தை உண்டாயிட்டா, அதுவும் 2வது குழந்தை. ஆனா மத்த 2 பேரும் வந்தவளுங்க இன்னும் அப்படியேதான் இருக்காளுங்க. அதையே சொல்லி சொல்லி அவளுங்களை கஷ்டப்படுத்தியே பிரிச்சு காட்டுறேன் பாரு. மா, அதெல்லாம் எப்படிமா சரி வரும்? இங்க பாருடி, ஏற்கனவே அன்னைக்கு நான் பேசின பேச்சிலே இந்த அனிதா முகமே சுருங்கி போய் தான் இருந்துச்சு. ஏன்னா அவளால இந்த குழந்தைய பெத்து கொடுக்க முடியலன்ற வருத்தம் அவளுக்கு இருக்கு. அதையே திரும்ப திரும்ப சொன்னோம்னு வையேன், இந்த குடும்பத்துல இருக்க சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதனால அத சின்ன சின்னதா போட்டு தாண்டி குறைக்கணும். இப்பவே எடுத்த உடனே எல்லாம் நடக்கணும்னா நடக்குமா? இங்க பாரு, இவ பிரெக்னன்ட் ஆனது ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். இத வச்சே மத்தவளுங்க 2 பேரையும் எப்படி ஆட்டி வைக்கிறேன்னு பாரு. என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு என்னடி புரிஞ்சிருக்கு இது புரியறதுக்கு? இப்ப என்ன, உனக்கு காசு தானே வேணும்? அவதான் வருவாள்ல, இரு வாங்கி தரேன். என்ன சார், கிளம்புற மாதிரி ஐடியாவே இல்லையா? என்னையே பாத்துட்டு இருந்தா எப்படி? ஹாஸ்பிட்டல் போகணும்ல, போயிட்டு வாங்க. அனு, இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், சீரியஸா எடுத்துக்கணும். விளையாட்டுத்தனமா இருக்காதா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், புரியுதா? சரி சரி சரி. சரி சரி, நீ கீழே போ, நான் வந்துடுறேன். அனு, சொல்லுங்க சித்தி.
என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? அது ஒன்றும் இல்லை சித்தி, சும்மாதான். அட என்னம்மா அனு, நீ இந்த மாதிரி சமயத்துல எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கணும். அதுதானே உனக்கும் உன் வயித்துல இருக்க குழந்தைக்கும் நல்லது. அதனால எப்பவும் சிரிச்ச முகத்தோடயே இரு, சரியாம்மா? ம், சரிங்க சித்தி. அப்புறம் அனு, ஒரு விஷயம்மா. என்ன சித்தி, சொல்லுங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஷில்பாக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது பார்த்துக்க. நேற்று அண்ணிக்கிட்ட அண்ணா கிட்ட கேட்டிருப்பா போல. அவங்க என்னன்னா உன்கிட்ட கேட்டு வாங்கிக்க சொல்றாங்களாமா. நீ கொஞ்சம் காசை கொடுமா. காசா? என்ன சொல்றீங்க சித்தி? எதுக்கு? என்ன அனு, கணக்கெல்லாம் கேட்குற மாதிரி தெரியுது. ஐயோ சித்தி, எனக்கு வேற வழி இல்லை பார்த்துக்கோங்க. ஏன்னா மாசம் மாசம் அவங்க செலவுக்குன்னு காசு எடுத்துப்பாங்க. மீதி இருக்கிறதுக்கு யாராச்சும் காசு கேட்டா கண்டிப்பா கணக்கு கேட்டு எழுதி வைக்காம என்னால காசு கொடுக்க முடியாது. பாட்டி தாத்தா என்கிட்ட அப்படிதான் சொல்லியிருக்காங்க சித்தி. அதனாலதான் கணக்கு கேட்டேன். நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. என்னம்மா அனு, நீ இந்த குடும்பத்துல இத்தனை வருஷமா இந்த மாதிரிலாம் இல்லையே. நீ என்னமோ புதுசா என்னென்னமோ சொல்ற. நான் ஒன்னும் புதுசா சொல்லலையே சித்தி. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாவே நான் தான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு அனுப்புற காசு கூட என்கிட்ட கணக்கு இருக்கு சித்தி. இந்த வீட்டுல செலவு பண்றது எல்லாமே என்கிட்ட சொல்லுவாங்க. யாருக்காச்சும் எக்ஸ்ட்ரா காசு வேணும்னாலும் என்ன ரீசன்னு சொல்லிதான் சித்தி என்கிட்ட காசு வாங்குவாங்க. அவங்களத எழுதி வச்சுட்டு அப்படிதான் நான் கொடுப்பேன். அதனால எதுக்காகன்னு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சித்தி. அப்பதான் என்னால கொடுக்க முடியும். அது நல்ல செலவா இருந்தா கண்டிப்பா கொடுப்பேன். தேவையில்லாத செலவா இருந்தா என்னால கொடுக்க முடியாது சித்தி. ஏன்னா மாசம் மாசம் நான் கணக்கு ஒப்படைக்கணும். என்ன அனு, ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. ஆமா, உன்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்தாங்க சரி, அதுக்காக 1 ரூபாய் வேணும்னாலும் எல்லாரும் உன்கிட்ட கணக்கு கொடுத்துட்டு தான் வாங்கணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? இங்க பாரு, நீ இந்த வீட்டு மருமக, நான் இந்த வீட்டு பொண்ணு. என்கிட்ட கணக்கு கேட்கறதுக்கு இங்க பாரு அனு, எனக்கு தேவையான காசை நீ கொடுத்துதான் ஆகணும். அதை விட்டுட்டு எதுக்கு என்ன ஏதுன்னு கணக்கு கேட்குற வேலைலாம் வேண்டாம், புரியுதா? என் பொண்ணுக்கு அர்ஜென்ட்டா 10,000 ரூபாய் தேவைப்படுது, போய் எடுத்துட்டு வந்து கொடு. சித்தி, என்ன சித்தி மிரட்டுறீங்களா? சித்தி, நீங்க மிரட்டினாலும் சரி, பாசமா பேசினாலும் சரி, என்னால உங்களுக்கு காசு கொடுக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா எதுக்கு வேணுங்கிறத டீட்டெயிலா எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மறந்துடாதீங்க சித்தி, அடுத்த மாசம் அந்த காசை திருப்பி கொடுத்துடணும். என்ன? கோவப்படாதீங்க சித்தி, மெதுவா பேசுங்க. எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் கரெக்டா பாக்குறேன். இந்த வீட்டு பசங்களே எல்லாரும் தனித்தனியா ஓனரா இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்குன்னு மாசம் ஒரு செலவு அலாட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும்தான் சித்தி எடுத்துப்பாங்க. மீதி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணும்னா என்கிட்ட வந்து கணக்கு கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போவாங்க. அடுத்த மாசம் அந்த காசை ரிட்டர்னும் பண்ணுவாங்க. இந்த வீட்டு பசங்களுக்கே அதுதான் சித்தி ரூல்ஸ். அப்படி இருக்கப்போ உங்களுக்கு நீங்க கேக்குறப்பெல்லாம் நல்லா கொடுக்க முடியாது சித்தி. அதனால உங்களுக்கு வேணும்னா உங்க பொண்ண கணக்கு ஒப்படைச்சிட்டு வாங்கிட்டு போ சொல்லுங்க. அனு, நானும் பொறுமையா பேசினா ரொம்ப ஓவரா பேசுறேன். அத்தை, வாப்பா அர்ஜுன், நீனும் கிளம்பலையாப்பா? நான் கிளம்பல. இப்ப எதுக்கு அவகிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, நீயே கேள. ஷாலினிக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்பா. அனு கிட்ட கேட்டா எடுத்து கொடுக்க மாட்டேன்றா. அதுக்கு என்னமோ கணக்கெல்லாம் கேக்குறா. இதெல்லாம் உன் பொண்டாட்டி பண்றது கொஞ்சமாச்சும் நியாயமா? நீயே சொல்லுப்பா. அத்த, அவளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு. அந்த பொறுப்பை அவ கரெக்டா பாக்குறா. ஏன், எனக்கே அந்த மாசம் எக்ஸ்ட்ரா காசு வேணும்னா அவகிட்ட கணக்கு கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போவேன். எனக்கே அப்படின்னா உங்க பொண்ணெல்லாம் அவ எதுக்கு கணக்குல வச்சுக்கணும்? அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அவ இப்ப இந்த வீட்டு பொண்ணு கிடையாது. இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கே அதுதான் ரூல்ஸ். வெளியில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் தூக்கி டக்குன்னு காசு கொடுத்துட முடியுமா? அர்ஜுன், என்ன பேசிட்டு இருக்க? இப்போ அவள ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து இருக்கா. நாமளும் இப்படி எல்லாம் பேசினா எப்படிப்பா? உங்க பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அவ வருத்தப்படுற மாதிரியா தெரியுது. நல்லா ஜம்முன்னு தானே இருக்கான். இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு காசு வேணும்னா ஏன் பொண்டாட்டி கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காதீங்க. அவளுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்புக்கு அவ நேர்மையா தான் இருப்பா. என்ன அர்ஜுன், அவ யார்கிட்ட போய் கேப்பா? படிக்க வச்சிருக்கோம்ல, வேலைக்கு இப்போ சொல்லுங்க. இப்ப கூட நான் சொல்லி காட்டுறேன்னு நினைச்சிடாதீங்க. மாமா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் எப்ப இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அப்ப இருந்து இவ ஓடி போனாலே அப்ப வரையும் மொத்த செலவும் நாங்க தான் பாத்துக்கிட்டோம். இப்போ கூட உங்களை பாத்துக்கிறது நாங்க தான். உங்க பொண்ணு ஒண்ணும் கிடையாது. நல்ல பெரிய காலேஜ்ல தான் அவளை படிக்க வச்சோம். படிச்ச படிப்புக்கு
எங்க அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? வீட்ல உட்காந்து வெட்டியா தான் இருக்கா. ஒழுங்கா அவளை வேலைக்கு போக சொல்லுங்க. கொஞ்சமாச்சும் 4 காசை சம்பாதிச்சாதான் அந்த காசோட அருமை என்னன்னு தெரியும். இங்க பாருங்க, இதுக்கப்புறம் காசு வேணும் அது வேணும்னு என் பொண்டாட்டி கிட்ட வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுனீங்க, அவ்வளவுதான். இப்ப அவ கர்ப்பமா இருக்கா. இந்த மாதிரி டைம்ல அவளுக்கு பீஸ்ஃபுல்லான மைண்ட் தான் இருக்கணும். சும்மா அவளுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அனு, வா போலாம். போலாங்க. டே அர்ஜுன், என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசிட்டு போறல்ல, உன் பொண்டாட்டி கிட்ட அந்த பொறுப்பு இருக்கிறனால தானே ரொம்ப ஓவரா ஆடுற. இருடா, இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அவகிட்ட இருந்து அந்த பொறுப்பை பறிக்கிற மாதிரி நான் பாக்குறேன்டா. அப்ப தெரியும் என்னம்மா பண்ண போறீங்க. இந்த திமிர அடக்கி காட்டுறேன் பாரு. நல்லா தூங்குறீங்க. லீவிட்டா போதும். இவ்வளவு நேரமா அருண்குட்டி தூங்குவீங்க? டைம் என்ன தெரியுமா? 10 மணி ஆகுது. இன்னும் பெட்ல இருந்து எந்திரிச்ச பாட காணோம் உங்கள. ஆனா தூங்குறப்பதான் நல்லா கியூட்டா இருக்கீங்க. என்ன இருந்தாலும் அருண்குட்டி அருண்குட்டி தான். அழகுனா அழகு. இந்த தாடியில இருக்க ஒரே ஒரு வெள்ளை முடி, அத மட்டும் எப்படியாச்சும் இன்னைக்கு பிடிங்கிடணும். ஓகே ஓகே, ஒண்ணும் இல்ல, ஒரு 2 மினிட்ஸ். நானும் பொறுமையா பிடிங்கிடலான்னு பாக்குறேன். அப்ப நான் எங்கடி போற? அருண், எந்திரிச்சிட்டீங்களா? அது கிச்சனுக்கு போய் ஏதாச்சும் சமைக்கணும்ல. ஓ, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது சும்மா சும்மா உங்களுக்கு காஃபி குடுக்கலான்னு வந்தேன். ஓ அருண், கைய விடுங்களா. இடி, இவ்வளவு நேரம் சேட்டை ஃபுல்லா பண்ணிட்டு இப்போ நார்மலா கைய விடுங்கன்னு சொல்லுவேன், நான் விட்டுறணுமா உன்னா? வேண்டாம் வேண்டாம் அருண், கைய விடுங்க. அருண், அருண் அருண், என்ன பண்றீங்க? விடுங்க. இடி, நான் இது வரையும் உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா? நான் பாட்டுக்கு அமைதியா நல்ல பையன் மாதிரி படுத்து தூங்கிட்டு தானே இருந்தேன். நீயா வந்து ஆரம்பிச்சுட்டு இப்போ நான் சும்மா. அதே மாதிரிதான் நானும் சும்மா என் பொண்டாட்டி கூட விளையாடுறேன். அருண், நீங்க இவ்ளோ நேரமா எந்திரிக்காம படுத்துட்டே இருந்தீங்க. அதான் சும்மா விளையாடலாமேன்னு. எனக்கும் போர் அடிக்குதுல்ல, எந்திரிங்க. ஓ பரா, என் பொண்டாட்டிக்கு போர் அடிக்குது, ரைட்? சரி, ஓகே, அப்ப 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம். எதுக்கு இப்ப இவ்ளோ சாக்கு குறைங்க. நீங்க தானே போர் அடிக்குதுன்னு சொன்னீங்க, அதனால. அருண், இதெல்லாம் சரியில்லை, விடுங்க விடுங்க. முடியாதடி பொண்டாட்டி. என்ன மேடம், இப்போ போர் அடிக்குதா? தூங்கலாமா? அருண், வர வர ரொம்ப ஓவரா பண்றீங்க. இன்னைக்கு ஏதாச்சும் மூவி போலான்னு சொன்னீங்கல்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? அது போய் மறந்துருவனா பொண்டாட்டி? ஈவினிங் ஷோக்கு போலாம், புக் பண்ணியாச்சு. என்ன மூவி? அது சஸ்பென்ஸ். தியேட்டர்ல போய் நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓகே, சரி. இன்னைக்கு சண்டே, என்னங்க சமைக்கிறது? என்ன சமைக்கிறதுனே தெரியல. அதே ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தேன் தெரியுமா? மார்னிங் கூட மாவு இருக்கு, தோசை ஊத்தி சமாளிச்சுக்கலாம். ஆஃப்டர்நூனுக்கு இன்னைக்கு சண்டே பாத்தியா, அதனால வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்காது. நான்வெஜ் தான் சண்டேனாவே ஸ்பெஷல் இல்ல, அதனால சிக்கன் வாங்கிட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து பிரியாணி சமைக்கலாமா? எனக்கு பிரியாணிலாம் அந்த அளவுக்கு வராதே, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். இன்னைக்கு ஜஸ்ட் நீ வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி கொடு. பிரியாணி இன்னைக்கு நான் சமைக்கிறேன். மாமாவோட பிரியாணி நீ சாப்பிட்டது இல்லல, நான் எவ்வளவு சூப்பரா சமைப்பேன்னு இன்னைக்கு உனக்கு தெரியும். ஓ, உங்களுக்கு பிரியாணிலாம் சமைக்க தெரியுமா? அப்போ ஓகே, இன்னைக்கு நல்ல டேஸ்டா சூப்பரா ஒரு பிரியாணி சாப்பிட போறேன். சரி சரி, எந்திரிச்சு வாங்க. மத்தியானம் பிரியாணி செய்யணும், ஈவினிங் மூவி போகணும். எனக்கு வேற ஸ்கூல் ஒர்க் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன், அது போய் லெசன் பிளான் மட்டும் எழுதணும். நான் எழுதட்டுமா? நேத்து நைட்டு தானடி உட்காந்து எழுதிட்டு இருந்த, இன்னும் முடிக்கலையா? இன்னும் ஒரே ஒரு கிளாஸ்க்கு மட்டும் பெண்டிங் இருக்கு. நைட்டே 3 கிளாஸ்க்கு முடிச்சிட்டேன். ஆனா இன்னொரு கிளாஸ்க்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எழுதணுமா, அதான் மார்னிங் எழுதிக்கலான்னு விட்டுட்டேன். சரிம்மா, நீ போய் எழுது, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் சமைக்கலாம். ஓகே? ஓகேங்க. சிஸ்டர், பேஷண்ட்க்கு பிபி செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் டாக்டர், நார்மல் தான். ஓகே ஓகே. நான் கூட அகைன் மயக்கம் போட்டு விழுந்தோடனே லோ பிபியா இருக்குமோன்னு நினைச்சேன். இல்லையே, நார்மலா தான் இருக்கு. சரி, செக் பண்ணிடலாம். சோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. காலையில நல்லா தானே இருந்தா,
திடீர்னு எப்படி மயங்கி விழுந்தான்னு தெரியல. என்னவா இருக்கும்? எனக்கு வர தலையே சுத்துது. அனிதா சொன்னதெல்லாம் பாக்குறப்போ அப்ப சூர்யாவோட அப்பா. ஷோ, இப்ப இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. சரியா சாப்பிடல, ரொம்ப எமோஷனா இருந்திருக்கா. அதனாலதான் மயங்கி விழுந்துட்டாளோ. கடவுளே, பின்ன இவ்ளோ பெரிய அதிர்ச்சினா அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? எப்படி இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாம இருந்தா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் சொல்றது? என்ன பண்றது? இதெல்லாம் அத்தை எப்படி தாங்கிட்டு இருக்காங்க? ஒரு நாள் கூட நம்ம கிட்ட இதெல்லாம் அவங்க காமிச்சதே இல்ல. எப்படி இவங்களால முடியுது? இவ்ளோ பெரிய விஷயம் என்னால நம்பவே முடியல. தம்பி, அனிதாக்கு எதுவும் இருக்காதுல்லப்பா? அத நீங்க பயப்படாதீங்க. அவ சரியா சாப்பிட்டிருக்க மாட்டா அத்த. அதுவாதான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. நல்லாதான் இருப்பா அத்த. ம், சரிங்கப்பா. கார்த்தி, அண்ணா, என்னடா ஆச்சு? இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சது. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்த உடனே சொன்னாங்க. என்ன ஆச்சு கார்த்தி? அண்ணா, தெரியலண்ணா. பேசிட்டே இருந்தா திடீர்னு மயங்கிட்டானா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தண்ணி தெளிச்சு பார்த்தும் எந்திரிக்கவே இல்லைண்ணா. அதனாலதான் இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டேன். பயமா இருக்குண்ணா. எதுவும் இருக்காதுல்ல? அர்ஜுன் மாப்பிள்ள, எதுவும் இருக்காதுல்லப்பா. அவ இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி மயங்கிலாம் விழுந்ததில்லப்பா. என்னன்னே எனக்கு தெரியல. என்னென்னமோ புதுசு புதுசா பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 நாளா அவ மூஞ்சே சரியில்லைப்பா. ஏதோ மாதிரி இருந்தா. நானும் கேட்டா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா. பயமா இருக்குப்பா. எதுவும் இருக்காதுல்ல பிள்ளைக்கு? அத நீங்க பயப்படாதீங்க. அதெல்லாம் அனிதாக்கு எதுவும் இருக்காது. கார்த்தி, உள்ள யார் இருக்காங்க? மோனி இருக்காங்களா? ஆமாண்ணா, மோனி டாக்டர் தான் உள்ள போனாங்க. சரி சரி, பயப்படாதீங்க. ஒன்னும் இருக்காது. எல்லாம் நார்மலா தான் இருக்கும். இல்லண்ணா, அது ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருந்தாளா, அப்படிதான் மயங்கி விழுந்துட்டா. அதான். என்ன கார்த்தி, எமோஷனலா பேசுற அளவுக்கு ஏதா ப்ராப்ளமா? அண்ணா. சரி சரி, என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்ல அத்தை. அவளுக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்கும். பயப்படாதீங்க, பாத்துக்கலாம். சரிங்கப்பா. டாக்டர், அனிதா அனிதா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டு இருந்தா டாக்டர். பேசிட்டு இருக்கப்பே மயங்கி விழுந்துட்டா. என்ன பண்றதுன்னு தெரியல. தண்ணி தெளிச்சும் எந்திரிக்கவே இல்லை டாக்டர். நல்லா இருக்காளா? எப்படி இருக்கா? நான் போய் பார்க்கலாமா? மடி, என் பிள்ளை எப்படிமா இருக்கா? நல்லா இருக்காளா? கார்த்திக். ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம். என்னடா இன்னைக்கு நாங்க பேச வந்திருக்கோம்னு நினைக்காதீங்க. அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தருக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்களுக்கு கார்த்திக்கும் அனிதாவும் விஷ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அதான் அவங்களுக்கு வந்து சின்னதா ஒரு பர்த்டே விஷ் சொல்லிட்டு போயிடலாம். இதோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் லக்ஷ்மி வேர்ல்ட் ஐடியில இருந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் உங்க நேம் லக்ஷ்மின்னு தான் நினைக்கிறேன் சிஸ்டர். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிஸ்டர். எப்பவும் நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும். உங்களோட ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லார் கூடயும் சந்தோஷமா இருக்கணும் சிஸ்டர். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் லக்ஷ்மி சிஸ்டர். எப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க அண்ணா அண்ணியே இன்னைக்கு விஷ் பண்ணிட்டாங்க. எப்பவும் நீங்க சந்தோஷமா இருங்க சிஸ்டர். ஓகே, பாய்ங்க. உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ண வரோம்.